இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்லம் வச்ச புளிக்குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த குழம்பு தாங்க வச்சோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. சப்பாத்திக்கு சாதத்துக்கு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. அதே போல் கோதுமை தோசைக்கெலாம் இந்த குழம்பு ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ வெல்லம் வச்சு எடுத்து நைட்டு முழுக்க ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் பயிர் வந்து. இப்போ நம்ம வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் இந்த புளிக்குழம்பு செய்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெந்தயமும் சேர்த்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே வதக்கிக்குங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டியில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மண்சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மண்சட்டிலேயே இந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலாப்பொடி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, வத்தப்பொடி வந்து நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு முருங்காவை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணதை அந்த காய்களை உடனே தண்ணிக்கு மாற்றிக்கிறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளிக்கு உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கிறோம். அதனால் நல்லா இந்த காய்கறியை சேர்த்த உடனே இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ 1/2 சில் அளவு தேங்காய் சில்லி எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி குருணை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு முந்திரி குருணை இந்த இடத்துல சேர்க்க பிடிக்கலைன்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ காய் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், காய் சூப்பராக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு தண்ணியை இதோட சேர்த்துக்கலாங்க. மேற்கொண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3/4 லிட்டருக்கு தண்ணி சேர்த்துருப்பேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மொச்சப்பயிரை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லா கொதிச்சு வருது. நல்லா வாசனை சும்மா கமகமன்னு சூப்பராக வருதுங்க. இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசனை வருது. கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டுக்கலாம். ஏற்கனவேவும் நான் மசாலா பொடி வீடியோ, இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண மசாலா பொடி வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெல்லம் மொச்சை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பெரியம்மா இந்த குழம்பு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வைக்கிற கைப்பக்குவமே சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு வைக்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டான வெல்லம் மொச்சை குழம்பை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.